மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். காங்கிரசின் மூத்த தலைவரும் காந்திவாதியுமான இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. குமரி ஆனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தியவரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ண நாடார் சங்க நங்கம்மாள் தம்பதியருக்கு முதல் மகனாக 1933 மார்ச் 19 என்று பிறந்தார். அவர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. இதற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். அவரோடு மருத்துவத்துறை அமைச்சரும் மா சுப்பிரமணியன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா சார்ந்தவர்கள் தொடர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வந்திருக்கிறார். இவர் 4 முறை எம்எல்ஏவாகவும் ஒரு முறை நாகர்கோவில் தொகுதி எம்பியாகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த குமரி ஆனந்தர் 2024 ஆண்டு தமிழக அரசு சார்பில் தகைசால் தமிழ் விருது பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மனைவி பெயர் கிருஷ்ணகுமாரி. அவர் சில வருடங்களுக்கு முன்பு மறைந்தார். இவருக்கு 4 மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.